தென் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதுக்கப்புறம் வில் கோ இன் டு த தியரி. வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் தி ப்ராசஸர் டு எக்ஸிக்யூட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்? இது உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க ஒரு ஒரு ப்ராசஸரில். உனக்கு ஆர் யூ ஏபிள் டு வியூ த திங் வாட் ஐம் ஷேரிங்? ஷேர் பண்ணியிருக்கேனா? எஸ். ஓகே. வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ப்ராசஸர் டு எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன்? இப்போ இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டீகோட் த இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ஃபெட்ச் த இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ஃபெட்ச் டீகோட் எக்ஸிக்யூட்டுங்கிற 3 ஆப்ஷன். அப்படி இல்லைனா எக்ஸிக்யூட் டீகோட் ஃபெட்ச், டீகோட் எக்ஸிக்யூட் ஃபெட்ச். இதில் கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக எக்ஸிக்யூஷன் முதல்ல நடக்காது. ஸோ அடுத்தது வந்து ஃபெட்சா டீகோடா, அந்த ஆப்ஷனில் தான் அவங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு முதல்ல தெரியும், வி ரைட் தி ப்ரோக்ராம். இந்த சிஸ்டம் வந்து ப்ராசஸர் வந்து முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் மூலமாக இட் ஃபெட்ச் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து பாஸ் பண்ணுறதே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் தான். அதுக்கப்புறமா நமக்கு அந்த பிளாக் டயக்ராமில் தெரியும், ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் ஐஆர் வந்து அந்த ஒர்க்கை பார்த்ததுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டீகோடட். ஓகேவா? வாட் எவர் மேபி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து என்ன பண்ணுவோம், டீகோட் பண்ணுவோம். டீகோட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அக்கார்டிங் டு த ஒர்க் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் த எக்ஸிக்யூஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி, ஃபெட்சிங் த டேட்டா, decoding the instruction and then executing accordingly. இதுதான் வந்து ஆப்ஷன் ஃபார் ஆர்டர் ஃபார் ப்ராசஸிங் தி ஆர் எக்ஸிக்யூட்டிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேப்பா. ஸோ அடுத்தது EEPROM. இப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ராம், இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரீட் ஒன்லி மெமரி. இப்போ நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரேம் அண்ட் ராம் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரேம் அண்ட் ராமுக்கு RAN ரேம். ஓகே ஓகே. ரீட் ராம் வந்து ரீட் ஒன்லி மெமரி இல்லையா? அப்போ அந்த ரீட் ஒன்லி மெமரிங்கிறதுல வந்து என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணுவாங்க? பெர்மனன்ட் டேட்டா. இப்போ பெர்மனன்ட் டேட்டா தான் வந்து மேக்ஸிமம் ரீட் ஒன்லி மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா? ஏன்னா ரேண்டம் ஆக்சஸில் வந்து whenever you give a write a program, அந்த ப்ரோக்ராமில் வந்து மேபி யூ வில் பி யூசிங் so much ஆஃப் டேட்டா வேரியபிள்ஸு. அப்போ அது எல்லாமே எங்கே போய் சேவ் ஆகும்? அது எல்லாமே போய் ரீட் ஒன்லி மெமரியில் சேவ் ஆகாது, ஒன்லி ரேண்டம் ஆக்சஸில் போய் சேவ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ்னு கேட்ச் ரெஜிஸ்டர்ஸும் அவைலபிளாக இருக்கும். நம்ம அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவுக்கு மெமரி வரைக்கும் கூட போக தேவை இருக்காது. இந்த டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ் ஆர் கேட்ச் ரெஜிஸ்டர்ஸில் தான் அந்த டேட்டா இருக்கும். ஒன்ஸ் யூ சேவ் இட், அதை சேவ் பண்ணும்போது அது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரிஸ்குள்ளே வந்து போய் சேவ் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் நம்மளால் வந்து வெரி ஈஸியில் ஃபாஸ்டராக நம்மளால் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஓகேங்களா? மைக்ரோ செகண்ட்ஸில் we are able to work because of using the cache memory or random access memory. ராமில் இப்போ என்ன இருக்குன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேப்டாப் இருக்குன்னா அதில் வாட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி ஸ்டோர்ட் இன் ராம். நீங்கள் வந்து ஒரு ஓஎஸ் இருக்குது, ஓஎஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால மேக்ஸிமம் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய சி கோலனில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் எங்கே போய் சேவ் ஆகும்? ரீட் ஒன்லி மெமரியில் போய் சேவ் ஆகும். ஒன்லி நீங்கள் டவுன்லோட் பண்ண இன்ஸ்டால் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், அதெல்லாம் நம்மளால் சேஞ்சஸ் ஆப்ஷன் கொடுக்க முடியாது. அட்மின் ஆப்ஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் தென் யூ கேன் கோ அண்ட் ஆக்சஸ் தோஸ் ரெஜிஸ்டர்ஸ். அதெல்லாம் வந்து ரீட் ஒன்லி மெமரி. திஸ் இஸ் ஃபார் சேஃப்டி பர்பஸ், ப்ரைவசி அண்ட் சேஃப்டிக்காக மட்டும்தான் வந்து இந்த ரீட் ஒன்லி மெமரிஸ் வந்து தே ரன். இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ண, சிஸ்டம் ஆன் பண்ண உடனே சிஸ்டம் பூட் ஆகுது. அந்த பூட் பண்ணுறக்கூடிய லோடிங் டேட்டா பூட் ப்ராசஸர்லாம் எங்கே சேவ் ஆகிருக்கும்? இட் வில் பி ஸ்டோர்ட் இன் தி ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து EEPROM அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ராம்ஸ். ப்ராம்னாலே ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி தான். ப்ராம்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இப்போ ஒரு ரீட் ஒன்லி மெமரியை நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். அப்பப்போ வந்து வி கேன் சேஞ்ச் த டேட்டா இன் இட். அதுனா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதையும் அதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி தே வில் யூஸ் இட் டு எரேஸ் இட் அண்ட் ரீயூஸ் இட். ஓகேங்களா? ஸோ சச் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ராம். அதாவது நம்ம சிடியில் வந்து ஏர்லியர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வி யூஸ் டு ரைட் த டேட்டா தென் எரேஸ் இட் அகெயின் ரைட் த டேட்டா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. அது வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள் மெமரின்னு சொல்லி சொல்லுவோம் அதை. ஓகேவா? ஸோ EEPROM உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து தே ஆர் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி memory. ஓகேவா? ஸோ சம் questions, only 5 questions simply for boosting up what you have known in the earlier classes. ஓகேவா? இப்போது இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் பாருங்கள். இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு we are going to see about ARM processor.
ஆர்ம் ப்ராசஸரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஆர்ம் ப்ராசஸர்னா எப்படி இருக்கும், நார்மலாக ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் ஆர்ம் வந்து ப்ராசஸராக இருந்ததுன்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகும், அப்போ அதுக்குள்ள ஒரு பிளாக் டயக்ராம், அதோடைய கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உனக்கு தரேன். அதுக்கப்புறமா வந்து நான் நியூமன் ஆர்கிடெக்சர், ஹார்ட்வேர்ட் ஆர்கிடெக்சர்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் எது வந்து ரிஸ்க், ஆர்ஐஎஸ்சின்னா எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, நம்ம ஆர்ம் ப்ராசஸர் படிக்க போகிறோம், அப்போ அது வந்து ரிஸ்கில் வருதா அல்லது சிஸ்கில் வருதா, ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, அப்போ அது யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா, இல்லைனா ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்கிறாங்க, விச் ஒன் வில் பி ஈஸியர். ஸோ இது எல்லாமே வந்து உனக்கு நான் இந்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஓகேவாப்பா? ஓகே. இப்போ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்கள், இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, இந்த 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 சாப்டர்ஸ் வந்து எல்லாம் உங்களுக்கு எம்பெடட் எப்படி இருக்குன்னா, நிறைய வந்து கான்செப்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்பிசி 2148மே அப்படி தான். இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்ம், எல்பிசி 2148ல் இப்போ I2C அல்லது யூஆர்டி எது படிக்கிறீங்கனாலும் அந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம கண்டிப்பாக வி ஹாவ் டு மெமரைஸ்னா என்ன சொல்கிறது, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் த திங், பட் ஸ்டேட் அந்த அதோடைய கம்ப்ளீட் அப்பியரன்ஸ், அதோடைய டிஃபால்ட் ப்ரொசீஜர், அந்த ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக படித்து மெமரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 3 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே 3 யூனிட் தானேப்பா உங்களுக்கு? பரவாயில்ல. ஓகே ஓகே. அந்த 5 யூனிட்ஸ் கான்செப்டே கிடையாதுன்னு. How many subjects you learn in one semester? one semester. ஒரு செமஸ்டர்ல. Usually every semester மாறும். odd semester வந்து ஒரு 7 theory subjects இருக்கும். 3 lab. ஓகே ஓகே ஓகே. இந்த செமஸ்டர்ல 6 தியரி 3 லேப். 6 தியரி 3 லேப். அது வந்து இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கா? இன்டகிரேட்டட்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தியரி கம் லேப் மாதிரி வச்சிருப்பாங்க. தியரியோட அதுதான் அந்த 3 லேப்மே. ஓகே 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 ஓகே. அதில் இன்டர்னல் கால்குலேஷன்லாம் 50-50% இருக்குமா? தியரி ஓரியன்டட் அந்த லேப் அந்த மாதிரி வரக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு 50% தியரி 50% லேப் அப்படி இருக்குமா? இல்ல லேப் செப்பரேட், இன்டர்னல் தியரி செப்பரேட். ஓ செப்பரேட் தான். ஓகே 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 சரிம்மா, ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆர்ம்னு சொல்கிறோம்ல, ஆர்ம்னா என்னது, இட் இஸ் அ அட்வான்ஸ்ட் ரிஸ்க் மிஷின். ஓகேவா? இப்போ அட்வான்ஸ்ட் ரிஸ்க் மிஷின்கிற நேம்லேயே இட் ஒர்க்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் RISC, ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஆர்ம்ங்கிறதே இட் இஸ் அ ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர் மெஷின் தான், அட்வான்ஸ்டு ரிஸ்க் மிஷின் அது. ஓகேவா? அப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபேமிலிக்குள்ளே வரும்னாக்க, இது வந்து இட் கம்ஸ் அண்டர் த டைப் ஆஃப் 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர். அப்போ 32 பிட்னு சொல்கிறாங்க, திடீர்னு 64 பிட் 16 பிட், அதில் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் கேன் ப்ராசஸ் அப் டு தட் நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த அதோடைய ப்ராசஸிங் யூனிட் வந்து இட் கேன் ஹேண்டில் 32 பிட் ஆப்ரேஷன்ஸ். 32 பிட் ஆப்ரேஷன்ஸை அதால் பண்ண முடியும். அதனால தான் இட் இஸ் அ 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மெமரி ஹவர்ஸில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த பிட் வந்து இட் இஸ் ரெப்ரசன்டிங் how much operations it can perform, how many bits of operation the processor can perform on, அதை தான் வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ 32 பிட் ப்ராசஸர்ஸ்னால் இப்போ தே பெர்ஃபார்ம் ஹை பர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ நம்ம நார்மலாக லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து 64 பிட் அந்த மாதிரி ஹையர் எண்டில் கூட இருக்குது. ஆனால் வந்து ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அப்ளிகேஷனை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு எம்பெடட் சிஸ்டமுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஓகேவா? ஸோ லேப்டாப்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் இல்லையா? இட் இஸ் வி ஆர் ஹேண்ட்லிங் ஸோ மச் ஆஃப் டேட்டா, ப்ராசஸிங் டேட்டாஸ் வந்து நிறைய இருக்குது, கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? ஒவ்வொருத்தர் வந்து தே வில் பி யூசிங் ஃபார் தயர் ஓன் அப்ளிகேஷன். அவங்க வந்து அவங்கவுங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ அல்லது அவங்க இண்டஸ்ட்ரி யூசேஜ்க்காகவோ யூஸ் பண்ணக்கூடியது. அதனால தான் வந்து ஹையர் பிட் ப்ராசஸிங் வந்து பாசிபிளாக இருக்கும். பட் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நமக்கு அத்தனை பிட் ப்ராசஸிங் தேவை இருக்காது. அப்போ இதில் 32 பிட் ப்ராசஸரே வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் தான். இதில் ஒரு எம்பெடட் சிஸ்டமில் வந்து ஒரு 32 பிட் ப்ராசஸரே வந்து இட் இஸ் கோயிங் டு ஆஃபர் அ வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபார் லோ பவர் கன்சப்ஷன் அண்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் ரிஸ்க் மிஷின் வந்து இட் இஸ் யூசிங் ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? இதுக்கு இந்த கிளாஸோட எண்டில் அந்த ரிஸ்க் அண்ட் சிஸ்கோடைய டிஃப்ரென்ஸு, அப்புறம் அதோடைய பிளாக் டயக்ராம், அதுக்கு என்ன வித்தியாசம் அந்த ரெண்டுக்கும் அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகே.
அப்புறம் இப்போ பாருங்க 90% ஆஃப் த மொபைல் மார்க்கெட்ஸ் ஆர் ரூல்டு பை தி ஆர்ம் ஆர்கிடெக்சர் டெக்னாலஜி. ஆர்ம் ஆர்கிடெக்சர் டெக்னாலஜி வந்து இப்போ இருக்கக்கூடிய 90% ஆஃப் மொபைல் மார்க்கெட்ஸ் ஆர் யூசிங் திஸ் டெக்னாலஜி. ஓகேங்களா? இது விட ஹையர் எண்ட்னா கூட இருக்கலாம். பட் வந்து நம்ம அதில் கொடுத்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆர்ம் ப்ராசஸரோடது வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ், ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பவர் கன்சப்ஷன் லோ. இப்போ விஎல்எஸ்ஐ டெக்னாலஜி இந்த வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஒன்று, இன்னொன்று பவர் கன்சப்ஷன்ஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் தான் இருக்கும். ஏன்னா வந்து எஃபிஷியன்சி அதிகமாக அதிகமாக பவர் அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி கஸ்டமர்ஸ் ரெக்குவயர்மெண்ட், அந்த கஸ்டமர் வந்து இப்போ சப்போஸ் சாம்சங்காக இருக்கலாம், தே மே ப்ரொவைட் அண்ட் ரெக்குவயர்மெண்ட். என்னோட அந்த ஸ்கேல் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷனாக இருக்குது, இவ்வளோ திக்னஸ் தான் என்னுடைய ப்ராசஸருடைய திக்னஸ் இருக்கணும், கம்ப்ளீட் யூனிட்டுடைய திக்னஸே இவ்வளோ தான் இருக்கணும். ஆனால் பவர் வந்து எவ்வளோ இருக்கணும். ஸோ தே வில் பி கிவிங் தேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இன் லேயரிங். எந்தெந்த லேயர் வந்து எப்படி இருக்கணும், அந்த லேயர்ஸ்க்கு இடையில எவ்வளவு மைக்ரான்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் நம்ம விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மொபைலில் வந்து நம்ம இன்னும் தின்னர் மொபைல்ஸ் பார்க்குறோம். ஆனால் மற்ற மொபைல்ஸ்லாம் கூட ப்ராசஸிங் மொபைல்ஸ்லாம் கூட ஓப்போ அது மாதிரி கூட பார்த்தோன்னா தின்னாக இருக்குது. ஆனால் ஆப்பிள் பார்த்தேன்னா திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அந்த கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அவங்க அந்த மதர் போர்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே தே கிவ் த ஸ்பெசிஃபிகேஷன், எத்தனை லேயர்ஸ்ல வந்து யூ ஹாவ் டு ப்ரொவைட் த டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவாங்க. அக்கார்டிங் டு தட் ஒன்லி தே ப்ரிப்பேர் தி ப்ராசஸர் அண்ட் அதர் ரிலேட்டட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ மொபைல் மார்க்கெட்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து அட்வான்டேஜியஸ். ஏன்னா வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கனாலே கண்டிப்பாக பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஸோ வெனெவர் யூ டாக், நீங்கள் இன்டர்வியூலையும் சரி எங்கே போய் பேசினாலும் இந்த பவர் கன்சப்ஷன் அண்ட் தென் த ஸ்லீக்னஸ், ஒரு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் இப்போ எல்லாரும் ஸ்லீக்காக காம்பேக்டாக எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஸோ காம்பேக்ட்னஸ் வர வர யூ ஹாவ் டு எம்பெட் மோர் காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை அதிகப்படியாக எம்பெட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஒரு டிவைஸ் ஒரு கண்ட்ரோலர் யூனிட்டுக்குள்ளேயே we need to embed more data. ஓகேவா? அப்போ அதிகமாக எம்பெட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ், டிசைனிங் பிகம்ஸ் வெரி டீடியஸ். ஒரு சர்க்கியூட்டுக்கும் இன்னொரு சர்க்கியூட்டுக்கும் வந்து எந்த விதத்துலையும் வந்து ஷார்ட் வரக்கூடாது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, தே வில் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் லேயர்ஸ் when they are providing the technology. டெக்னாலஜியில் என்ன பண்ணுவாங்க, நிறைய லேயரிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு இன்னொரு லெவலுக்கு இடையில ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம பக்கத்தில் கனெக்ட் பண்ணிட்டே போக முடியாது. நம்ம நினைப்போம் விஎல்எஸ்ஐ டெக்னாலஜின்னு உடனே தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை வந்து உள்ள கனெக்ட் பண்ணுறாங்க. மெமரி லெவலில் பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. மொபைல் டிவைஸுடைய மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்க்ரீஸிங் டே பை டே. அதே மாதிரி பேட்டரி பொல்யூஷனும் அப்படி தான் இருக்குது. அப்போ ஆப்டிமல் ஸ்டோரேஜ், ஆப்டிமல் பேட்டரி எல்லாமே எப்படி ப்ரொவைட் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க லேயரிங் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் இன்னும் ஹையர் கிளாஸஸ் வரும்போது விஎல்எஸ்ஐ அடுத்த செமஸ்டரில் படிச்சிங்கன்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன்ஸ்லாம் படிச்சிங்கனாக்கா இன்னும் உங்களுக்கு ஐடியாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் யூ கேன் பிளேஸ் யுவர் செல்ஃப் இன் அ நைஸ் எலக்ட்ரானிக் டிசைன் கம்பெனி. ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து பார்த்தோன்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பெடட் சொல்யூஷன்ஸ் இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா? டேஷ்போர்ட் கண்ட்ரோலர், ஆட்டோமோட்டிவாக இருக்கலாம், என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஹார்ட் டிஸ்க், பிரிண்டரு, ஹோம் சொல்யூஷன்ஸாக இருக்கலாம், கேமரா, ஸ்டில் கேமராஸ், டிஜிட்டல் டிவி, செட்டாப் பாக்ஸு, அப்புறமா மொபைல் சொல்யூஷன்ஸ் இன் ஸ்மார்ட் ஃபோன், எமர்ஜிங் அப்ளிகேஷன்ஸ் லைக் ரோபோட்டிக்ஸ். ஓகேங்களா? இதில் எல்லாத்துலேயுமே ஆர்ம் ப்ராசஸர் வந்து இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆர்ம் ப்ராசஸர் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகபிலிட்டி. ஸோ இவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ம் ப்ராசஸரில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஆல்ரெடி பார்த்தோம், 32 பிட் ப்ராசஸருங்கிறத பார்த்துட்டோம். அப்போ கண்டிப்பாக இட் கேன் ஹேண்டில் 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? அதில் நமக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். ஓகேவா? தென் 37 pieces of 32 bit integer registers அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அவைலபிளில் 16 அவைலபிள்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மீதியை வந்து தே மே ஹோல்ட் இட் ஃபார் சம் அதர் பர்பஸ். அதை அட்ரஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டியூவல் மோடில் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லியர் தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து தே ஹாவ் கிரியேட்டட் ஒன்லி ஃபார் 16 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா?
இது வந்து ஏர்லியரா எப்படி இருந்தது, இட் கேன் ஹேண்டில் 16 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், 16 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அதால ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு இட் ஹேஸ் அ சப்செட் ஆஃப் தி 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் ஆர்ம். அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்ம்ல வந்து 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, இஃப் தே சூஸ் தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் மோட், அந்த மோடை சூஸ் பண்ணாங்கன்னா தே கேன் ஒர்க் வித் ரெடியூஸ்ட் சைஸ் ஆஃப் இந்த ப்ராசஸிங் 16 பிட்டை வந்து அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ அப்படி இல்லைனாக்கா ஈக்குவலன்ட் 32 பிட் ஆர்ம் இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி தே கேன் பர்ஃபார்ம். எய்தர் தே கேன் கோ ஃபார் தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அப்படி இல்லைன்னா தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கேன் ஒர்க் வித் ஒன்லி 16 பிட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆர் இஃப் தே ஆர் நாட் சூசிங் தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், ஆட்டோமேட்டிக்கலி ஆர்முடைய இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அதாவது 32 பிட்டை வச்சு தே கேன் ப்ராசஸ். ஓகேவா? ஓகே. அப்புறமா அதுதான் வைஸ் வர்ஸா நாட் பாசிபிள். தம்பில் இருக்கக்கூடியது எல்லாமே ஆர்மில் இருக்கும், ஆர்ம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் ஆர்ம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே தம்புக்கு வந்து பாசிபிள் கிடையாது. ஓகேவாம்மா? ஸோ இது வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக படிக்கும்போது யூ வில் கெட் தி ஐடியா. சேஷோ சார்ஜர் போடு. ஸோ அடுத்தது பைப்லைனிங். ஓகேவா? 3 ஸ்டேஜ் ஆஃப் பைப்லைனிங். பைப்லைனிங்னாலே என்னடா, பேரலல் ப்ராசஸிங். ஓகேவா? பைப்லைனிங்னா பேரலல் ப்ராசஸிங். ஓகேங்களா? மல்டி ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால பைப்லைனிங் இஸ் அவைலபிள். தென் கேச்டு டிபெண்டிங் ஆன் தி இம்ப்ளிமெண்டேஷன். கேச்ட் மெமரி வந்து அவைலபிளாக இருக்குது. மெமரியை பற்றி சொல்லும் போதே ஐ செட் யூ இந்த earlier வாட் இஸ் அ கேச் மெமரி. தென் வான் நியூமன் டைப் ஆஃப் பஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதில் 2 டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது. பஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எய்தர் வான் நியூமன் டைப்பாக இருக்கலாம், இல்லைனாக்கா ஹார்ட்வேர்ட் டைப்பாக இருக்கலாம். நம்மளுடைய ARM7 ஆர்கிடெக்சர் வந்து இட் யூசஸ் வான் நியூமன் டைப் ஆஃப் பஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அப்படி இல்லைனாக்கா ARM9 யூஸ் பண்ணாங்கன்னா, ARM9 ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்கன்னா இதை யூஸ் தி ஹார்ட்வேர்ட் டைப். இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து there is a diagram which explain the von Neumann type and hardware type. இந்த ARM ஆர்கிடெக்சரோட ஃபீச்சர்ஸ் பார்த்த உடனே கீழே வந்து அந்த உனக்கு அந்த இது ஆர்கிடெக்சரை வந்து ஐ வில் ஷோ யூ அண்ட் எக்ஸ்பிளைன். அப்புறம் டீபக்கிங் இன்டர்ஃபேஸ் இட் இஸ் அவைலபிள் இன் தி ARM7 ஆர்கிடெக்சர். And then embedded ICE macro cell is available in the ARM7 architecture. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு JASL DBXங்கிறது வந்து டைரக்ட் பைட் கோட் எக்ஸிக்யூஷன். இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. If you want to extend certain features, then you can go for this direct byte code execution. ஓகேங்களா? அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் இந்த பைட் கோட் எக்ஸிக்யூஷனுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் எக்ஸ்டென்ஷன். இட் இஸ் கால்ட் அஸ் தி JASL DBX எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் 32 பிட் வரைக்கும் அதால் ப்ராசஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக 8 பிட் இஸ் பாசிபிள், 16 பிட் இஸ் பாசிபிள், அண்ட் ஆல்சோ 32 பிட் இஸ் பாசிபிள். ஓகேவா? அப்புறம் 7 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. இந்த 7 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன, ஆர்முடைய 7 ப்ராசஸிங் மோட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இந்த கிளாஸில் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுப்பாரு. ப்ராசஸிங்கை பற்றி பேசுகிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸை பற்றி பேசணும். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பற்றி பேசும்போது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இஃப் யூ கேன் கோ டைரக்ட்லி ஃபார் தி ஆர்ம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அது வந்து 32 பிட் ப்ராசஸிங் பாசிபிலிட்டி இருக்குது. தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் 16 பிட் ப்ராசஸிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பைப்லைன் 3 ஸ்டேஜ் பைப்லைனிங் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் உங்களால் multitasking வந்து it is possible. ஓகேவா? Then ARM7 uses von Neumann type of architecture and ARM9 processor is using the hardware type of architecture. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து I'll be explaining you. Then debug interfaces, macro cell interfaces, then extension by using JASL DBX. அப்புறம் all the 3 types of data types are available, and then 7 modes of operation is possible in the ARM7 architecture. ஓகேவா? இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ள போய் எதெல்லாம் தேவையோ டீட்டெயில்டாக உள்ள போய் பார்க்கலாம். ஓகேவா? தென் RISCங்கிறது நம்ம திருப்பி பார்த்துட்டோம். இட் இஸ் அ ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். அப்போ இந்த ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டரில் இதை வந்து தம்ப் செட் யூசஸ் தி 16 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் லென்த், allows it to approach twice the density of standard ARM code while retaining most of the ARM's performance advantage over the traditional 16 bit processor using 16 bit registers. இது வந்து என்ன ஃபீசிபிலிட்டி கொடுக்குதுன்னா, இந்த தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து ஆல்ரெடி 16 பிட் ரெஜிஸ்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அப்கிரேட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ARM ப்ராசஸரை வந்து 32 பிட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த ப்ரீவியஸாக 16 பிட்டில் ஒர்க் பண்ண அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து we cannot leave it இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 16 பிட் ப்ராசஸிங்கையும் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து தம்ப் செட்டுன்னு சொல்கிறது. ஓகேவா? which helps in retaining some of the instruction set
by using 16-bit registers. ஓகேவா? அப்போ thumb setனா ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்து 16-bit instruction length, அதால 16-bit registers வச்சு ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ this is possible because thumb code operates on the same 32-bit register set as ARM code. ஓகேவா? அதே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான், ஆனால் ப்ரீவியஸாக 16-பிட்டில் யூஸ் பண்ண அதுவும் இதில் பாசிபிள் இருக்குது. அதான் சொன்னேன், thumb instruction codes can be used in ARM instruction set, but ARM instruction set cannot work in a thumb type. ஏன்னா வந்து ARM-ஓடது 32 பிட், thumb-உடைய ரெஜிஸ்டர்ஸ் வந்து எல்லாமே 16-பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? அப்போ ஐடியா என்ன வந்து என்னன்னாக்க ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான் அதோடைய ஐடியா. ஓகேவா? இந்த இது மைக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டு எப்பெல்லாம் நெசசரியா ரன் பண்ணீங்கன்னா இந்த எக்கோ வராது. ஓகேவா? சரி, ரைட். ஏன்னா நான் பேசுறது எனக்கே கேட்டுட்டு இருக்கு. ஓகே. அப்புறமா வந்து நார்மலாக ARM 7-உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் 32-பிட் ஆர்மு, இன்னொன்று 16-பிட் தம்ப். இப்போ வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், அப்படி தானே? நம்மளுடைய நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு which processes 32-bit instructions. இன்னொன்று thumb set வந்து reduced 16-bit instructions ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகேவா? அப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ thumb பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா 32-bit ப்ராசஸிங் பார்த்துட்டோம். மூணாவது வந்து 3 ஸ்டேஜ் பைப்லைனிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா? பேரலிசம், அதாவது பேரலாக ஒரு எக்ஸிக்யூஷனை வந்து அதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இட் கேன் பெர்ஃபார்ம் வெரி ஃபாஸ்ட்லி. அதுதான் பைப்லைனிங்கோடைய கான்செப்ட். ஒரு ப்ராசஸரை எடுத்து நீ பார்க்குறேன்னா நீ என்ன நினைக்கிற, இஃப் யூ வாண்ட் டு பை அ மொபைல்னா என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் செக் ஃபார் த ப்ராசஸிங் யூனிட்டுக்குன்னு நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். அப்கிரேட் பண்ணி போகும்போது when you go for a higher upgradation, ப்ராசஸருக்கு நிறைய வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அதாவது ஒரு 256 and 512 அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி போகும்போதே பார்த்தீங்கன்னா ப்ராசஸருக்கு யூ வில் ஹேவ் டு பே அட்லீஸ்ட் 20 to 25K எக்ஸ்ட்ரா. அப்போ இந்த ப்ராசஸிங்னாலே என்னது, ஸ்பீடு தான். how much fast the system can process. அப்போ வந்து ப்ராசஸிங் ஸ்பீடு அதிகமாக அங்கே பேக்கில் என்ன ஒர்க் நடக்குது, what they are doing in the ஹார்ட்வேரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க they go for this pipelining concept. ஓகேங்களா? ஸோ பைப்லைனிங் கான்செப்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதை வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, they also call it as parallelism. அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதோட ஒர்க்கை முடிகிறதுக்கு முன்னாடியே if the other instruction does not interfere with the previous, they will start working with the other also. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி ஒரு இதில் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, பேக்கில் ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பே எடுத்துக்கிட்டிங்கனாக்க இட் வில் பி ரன்னிங் அட் த பேக். நீங்கள் போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு பேக்ரவுண்டில் அதை ரன் ஆகக்கூடாதுன்னு கொடுத்தா மட்டும்தான் இட் வில் நாட் ஒர்க். அதர்வைஸ் இட் வில் பி ரன்னிங் பேரலலி. அப்போ அதால் பேரலாக நிறைய வேலை பார்க்க முடியும்னா ஸ்பீட் ஆஃப் ஒர்க்கிங் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி ஒரு விஷயத்தை நம்ம ரன் பண்ண விட்டுட்டு தென் யூ வில் கோ ஃபார் சம் அதர் விண்டோ. இப்போ பேரலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்பிள் மாதிரிலலாம் வந்து தே கேன் ஓப்பன் அந்த நம்பர் ஆஃப் விண்டோஸ், நிறைய விண்டோஸை ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி பேரலாக அவங்களால ஒர்க் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ செக்யூரிட்டி ரீசன்ஸ்லையும் தே கேன் ப்ரொவைட் வி கேன் நாட் காம்ப்ரமைஸ் வித் தி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ பைப்லைனிங்கிறது இட் இஸ் அ பேரலிசம் கான்செப்ட் தான். மல்டி ப்ராசஸிங் டாஸ்கிங் அதால் பண்ண முடிஞ்சதுன்னா வி கால் இட் அஸ் அ பைப்லைனிங் ப்ராசஸ். அப்புறம் அப்போ நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் இன் யூனிட் டைம். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க பாரு, இதில் CPU த்ரூபுட்னு அதுக்கு பேர். தே கால் இட் அஸ் அ CPU த்ரூபுட். ஓகேவா? அப்போது பைப்லைனிங் கான்செப்ட் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் பைப்லைனிங் இருக்கிறதுனால CPU த்ரூபுட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் இன் அ டைம், யூனிட் டைம், தட் இஸ் செட் டு பி த CPU த்ரூபுட். இட் இஸ் ஆல்சோ ஹை இன் ARM ப்ராசஸர். ARM ப்ராசஸரில் அதுவும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது instruction execution without pipeline, the execution of instruction performed one by one after completing one. இது வந்து பழைய கான்செப்ட். சப்போஸ் நீ பைப்லைனிங் யூஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணி முடிகிற வரைக்கும் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வெயிட் பண்ண தான் வேண்டியிருக்கும். ஒன் பை ஒன் தான் இட் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ பைப்லைனிங் கான்செப்ட்ஸில் யூ கேன் டாஸ்க் வித் மல்டிபிள் லூப்ஸை வந்து ஒரே டைமில் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது கேஷ். It is a memory. Okay, a small amount of memory which is a part of CPU which is closer to RAM. நான் சொன்னேன் இல்லையா, டெம்பரரியாக கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்மளால் மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது எடுத்துக்க முடியும்னா அதான் கேஷ் மெமரி. ஓகேங்களா? ஸோ கேஷ் மெமரிங்கிறது இப்போ நீ வந்து மைக்ரோ ப்ராசஸரில் போய் லேபில் ஒர்க் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து கிட் அவைலபிளாக இருந்தது, 8051 கிட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து எல்லாமே சிஸ்டமில் பண்ணிடுறாங்க, சாஃப்ட்வேர் போட்டு. மைக்ரோ ப்ராசஸர் கிட்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் அதில் போய் ரன் பண்ணி எல்லாம் சேவ் பண்ணுறீங்கன்னா
நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா அது எல்லாமே போயிடும். அதாவது எலக்ட்ரிக்கலி எரேசபிள் தான் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடுது, அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம், இட் இஸ் கம்ப்ளீட்லி எரேசபிள். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, அதெல்லாம் இப்போ எங்கே சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி மெமரி ஸ்டோரேஜ் தான். அப்போ கேஷ் அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, வேறெவர் தே யூஸ் த டெம்பரரி மெமரி ஸ்டோரேஜ். ஓகேவா? ராமையும் தாண்டி அதுக்கு முன்னாடி ரேமுக்கு கிட்டவே ஒரு செட் ஆஃப் மெமரியை வந்து டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? செப்பரேட்டாக எதுவும் கிடையாது, எல்லாமே செமிகண்டக்டர் டிவைஸ் தான். மெமரிங்கிறது என்னது, இட் இஸ் அ செமிகண்டக்டர் டிவைஸ் தான் இல்லையா? அதில் போய் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம டேட்டாவை. டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த சேவிங்கே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ரேமாக இருக்கலாம், ஆனால் டைனமிக் ரேம்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாட்டிக் ரேம்னா என்ன, டைனமிக் ரேம்னா என்ன? ஸ்டாட்டிக்காக ஒரு டிரான்சிஸ்டருக்கு உங்களால் வந்து சப்ளை கொடுத்துட்டே இருக்க முடியும் அப்படின்னாக்க இட் இஸ் செட் டு பி ஏ ஸ்டாட்டிக் ரேம். உங்களுக்கு தேவைப்படும் போது அதை டிரான்சிஸ்டரை வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைமில் உங்களால் அந்த பவரை வந்து ஆஃப் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னாக்க இட் இஸ் செட் டு பி டைனமிக் ரேம். ஓகேவா? n நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து நம்மளோட டிவைஸ்க்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் வந்து சில விஷயங்கள் ஸ்டாட்டிக்காக நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? இல்லை நம்ம வந்து நெசசரி இல்லாத ஒரு சில ஆப்ஷன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாடியூலுக்கு வந்து பவரை வந்து டைனமிக்காக கொடுத்து வச்சுருவாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் யூசேஜ். அப்போ அந்த மெமரியில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ஸ்டோர்டு தேர் ஃபார் எவர். அப்போ வந்து நீங்கள் வந்து அது எரேஸே ஆகக்கூடாது. அப்போ அதுக்கு வந்து சம் சார்ட் ஆஃப் சப்ளை வந்து அந்த இதில் வந்து வந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தான் ஸ்டாட்டிக். ஒன்ஸ் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுறீங்க, அதை சேவ் பண்ணுறத வந்து கேஷ் மெமரியிலேருந்து எரேஸ் ஆகிடும் அப்படின்னாக்கா அது வந்து தேர் ஆல் டெம்பரவரி ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஸோ மெமரியவே அப்படி பிரித்து வச்சுப்பாங்க. இதெல்லாம் கேஷ் மெமரி, ரிமைனிங் வந்து இதெல்லாம் வந்துட்டு we can provide for the random access, remaining for the read only purpose. ஓகேங்களா? அடுத்தது 2 டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, ARM7 வந்து என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுது, வான் நியூமன்கிற ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுது. ARM9 ப்ராசஸர் வந்து ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய கொஷின்ஸ்லையும் இது கேட்பாங்க. மேபி ARM வந்து நீங்கள் செப்பரேட்டாக படிக்கிறதுனால தே மே ஆஸ்க் யூ, இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக எம்பார்ட்டன்ட் அண்ட் IoT மாதிரியான பேப்பரில் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? இப்போ ஹார்வர்ட் ஆர்கிடெக்சரையும் வான் நியூமன் ஆர்கிடெக்சரையும் டயக்ராமேட்டிக்காக பாரு. இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து வான் நியூமன். இப்போ ARM7 யூஸ் பண்ணுறது இதுதான். ARM9 வந்து யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஹார்வர்ட் ஆர்கிடெக்சரு. ஸோ ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இல்லையா? இதிலேருந்து பார்க்கும்போது இதில் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தோன்னா, CPU வந்து 2 டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் கொடுக்குது. வேறஸ் இந்த வான் நியூமனில் வந்து CPUலேருந்து ஒரு பைடைரக்ஷனல் பஸ்ஸஸ் மூலமாக அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ப்ராசஸிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரோக்ராம் மெமரி செப்பரேட்டாகவும் டேட்டாக்குள்ள மெமரி செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணுறது வந்து ஹார்வர்ட் மெஷின். இதே வான் நியூமன் மெஷின் வந்து என்ன பண்ணுனாக்க, தே யூஸ் த சேம் மெமரி ஃபார் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் மெமரி தனியாக யூஸ் பண்ணுறதில்ல, டேட்டாக்குள்ளே அதே மெமரி தான் ப்ரோக்ராம் மெமரியுமே. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மெமரியை ஸ்ப்ளிட் பண்ணி சிங்கிள் பஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது டேட்டாக்கு ஒரு பைடைரக்ஷனல் பஸ்ஸு, அட்ரஸ்க்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி யூனிடைரக்ஷனல் பஸ்ஸு. அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி எ வான் நியூமன் ஆர்கிடெக்சர். இல்லை நாங்கள் வந்து ப்ரோக்ராம் மெமரியவும் டேட்டா மெமரியவும் ஐசோலேட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் பை கிவிங் செப்பரேட் அட்ரஸ் பஸ் அண்ட் டேட்டா பஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் த ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு இதுலையும் அதுக்கு தேவையான டேட்டாவெல்லாம் ஒரு இதுலேருந்து ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி வச்சாங்கன்னா அது வந்து ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர். வான் நியூமன் வந்து ஒரு சிங்கிள் மெமரி ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அவங்களால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ப்ரோக்ராம் மெமரிங்கிறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து மூவ் AX, BLன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மூவ் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த BL, AXன்னு கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து இட் இஸ் கோயிங் டு பி டேட்டா. அப்போ இது தனித்தனியாக சேவ் பண்ணால் அது வந்து ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர். ARM9 யூஸ் பண்ணுறாங்க. ஒரே மெமரிக்குள்ளேயே ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த வான் நியூமன் ஆர்கிடெக்சர். ஓகேவாமா? இது உனக்கு புரிஞ்சுதா? ஐ வில் பி ஷேரிங் திஸ் டேட்டா. இந்த ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸை உங்களுக்கு சேவ் பண்ணி தரேன். ஸோ யூ கேன் ரெஃபர் தம் பிஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஃபார் ரிவைசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த இது எல்லாமே நம்ம இந்த ஃபீச்சர்ஸ், அந்த ஒவ்வொரு ஃபீச்சரையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரோம்.
ஒரு ஒரு 10 ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் ஆமோடது. அதோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்தோன்னா ஆன் சிப் டீபக்கிங் இன்டர்ஃபேஸில் தான் நம்ம இந்த ஜேடேக்ங்கிற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து டீபக்கிங்கான உள்ளது. அதாவது ஜாயிண்ட் டெஸ்ட் ஆக்ஷன் குரூப். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, என்ன டெஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜாயிண்ட் டெஸ்ட் ஆக்ஷன் குரூப்னு இருக்கு இல்லையா, இது வந்து வாட் இஸ் த டீபக்கிங் விச் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ராசஸரில் என்ன டீபக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏதாவது ஒரு பக் வந்ததுன்னா இட் ஹேஸ் டு கரெக்ட் இட் பை இட் செல்ஃப் இல்லையா. ப்ரீவியஸாக வந்து இந்த ஜேடேக்லாம் வந்து இருக்காது, நான் ப்ராசஸிங்கில் இருக்காது. ஓகேவா? வெனவர் தெர் இஸ் அ சாஃப்ட்வேர் எரர்னா ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸில் போய் அது இன்டரப்ட் பண்ணும். அப்படியே வந்து நீங்கள் திருப்பி வந்து ஓஎஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா திருப்பி கொண்டு போய் ஷாப்பில் தான் நீங்கள் அதை ரிட்ரைவ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ வந்து செல்ஃப் கரெக்டிங் மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாத்தையுமே பக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஓஎஸே கரெக்ட் பண்ணிக்கிடுது. அந்த ப்ராசஸிங் யூனிட்டாலேயே அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இட் இஸ் ஒரு ஆன் சிப் டெஸ்டிங் யூனிட். ஓகேவாடா விஜய்? ஒரு ஆன் சிப்லேயே டெஸ்டிங் பாசிபிலிட்டி இருக்குது. நீ வாங்கக்கூடிய அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்லேயே அந்த ஒரு போர்டுலேயே டெஸ்டிங்க்கும் ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஆம் ப்ராசஸரில் பாசிபிள். ஓகேவாடா? அந்த இன்டர்ஃபேஸ்க்கு பேர் என்னது? ஜேடேக் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஜேடேக்னா என்ன அர்த்தம்? ஜாயிண்ட் டெஸ்ட் ஆக்ஷன் குரூப். ஓகேவா? இந்த ஜாயிண்ட் டெஸ்ட் ஆக்ஷன் குரூப் அப்படிங்கிறது என்ன பண்ணுனாக்கா இட்ஸ் இன்டர்ஃபேஸ் தான். ஆனால் வந்து இட் வில் டெல் யூ த ப்ரோட்டோகால்ஸ். டெஸ்டிங்க்கும் டீபக்கிங்க்கும் உள்ள ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அப்புறமா ஸோ ஜேடேக்னா என்னென்னு பார்த்துக்கிட்டேன். அதாவது டீபக்கிங் இன்டர்ஃபேஸ் அது. தினமும் அப்புறமா வந்து ஐசிஇ மேக்ரோசெல், அதாவது இன்சர்க்யூட் எமுலேட்டரும்பாங்க இந்த மேக்ரோசெல்லை. அதாவது இந்த டெஸ்டிங்கை எனேபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டிங் கூட இன்டர்ஃபேஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த இன்சர்க்யூட் எமுலேட்டருங்கிறது. ஓகேவா? அப்போ வந்து திஸ் யூனிட் இஸ் பவர்டு பை பிரேக் பாயிண்ட்டு அண்ட் வாட்ச் பாயிண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ஸ். இது எல்லாமே டெஸ்டிங் யூனிட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான். இதுக்கு வந்து இட் இஸ் பவர்டு பை தி வாட்ச் டாக் ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்கிறோம், வாட்ச் பாயிண்ட் ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல் த டைம்ஸ் இட் வில் பி நோட்டட். ஓகேவா? அதுதான் வாட்ச் டாக் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஆல் த ரெஜிஸ்டர் ஒர்க் டுகெதர் டு ஹால்ட் தி ஆர்ம் கோர் டு ரீட் த ஸ்டேட்டஸ் அண்ட் thus டு டூ ஆக்டிவ் டீபக்கிங். ஓகேங்களா? எல்லா ரெஜிஸ்டர்ஸும் தே ஒர்க் டுகெதர் டு ஹால்ட் தி ஆர்ம் கோரில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணுன்னாக்க தே ஆல் ஒர்க் டுகெதர் டு ஹால்ட் தி ஆர்ம் கோர். அதுக்கப்புறமா டு ரீட் த ஸ்டேட்டஸ் அண்ட் thus டு ஆக்டிவேட் த டீபக்கிங். ஓகேங்களா? ஒரு பக் வந்தோடனே என்ன ஆகுது? இப்போ நம்ம சிஸ்டம்லேயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா சிஸ்டமில் ஒரு பக் அதை ஐடென்டிஃபை பண்ணுதுனாக்க என்ன சொல்லணும்னாக்க இட் வில் கிவ் அஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். மற்றதெல்லாம் பிளாங்க் ஆகிடும். நம்ம பக்கை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பின்னால் ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு பக் வந்த உடனே என்ன பண்ணுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸர் வந்து ப்ராசஸிங் வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அந்த ஜேடேக் டீபக்கிங் மூலமாக இந்த ஐசிஇ மேக்ரோசெல் இன்சர்க்யூட் எமுலேட்டருக்கு வந்து இட் வில் சென்ட் அ மெசேஜ். அப்போது இதோட கண்ட்ரோலில் தான் எல்லா ரெஜிஸ்டர்ஸும் அவைலபிளாக இருக்கும். அப்போது இந்த ஐசிஇ மேக்ரோசெல் எமுலேட்டர் என்ன பண்ணுன்னா எல்லா ரெஜிஸ்டர்ஸுக்கும் ஹால்ட்டுங்கிற அந்த ஃப்ளாகை செட் பண்ணிவிடும். அப்போது ஹால்ட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்கங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாஸ் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஹால்ட் த ஆப்ரேஷன்ஸ்னால் ஸ்டாப் தி ஆப்ரேஷன்ஸ். அப்போ எல்லாம் ஸ்டாப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா ப்ராசஸிங்கும் ஸ்டாப் ஆகிடும். அதில் என்ன ப்ராப்ளம் வந்ததுங்கிறத ஆர்ம் கோர் வந்து ரீட் பண்ணும். வாட் இஸ் கோயிங் டு பி த ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ரெஜிஸ்டரை வச்சுட்டு அது என்ன ப்ராப்ளம்ங்கிறத ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு. இது வந்து டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் ஓட சேர்ந்தது. அதனால தான் ஜேடேக் அண்ட் ஐசிஇயை நீங்கள் சேர்ந்து படிக்கணும். ஜேடேகும் இந்த எமுலேட்டரும் வந்து தே ஒர்க் இன் ரெஸ்பான்ஸ் வித் ஈச் அதர். ஒன்று தொட்டு ஒர்க் பண்ணக்கூடியது தான் இந்த டீபக்கிங் இன்டர்ஃபேஸும் இந்த ஐசிஇ எமுலேட்டரும் இன்சர்க்யூட் எமுலேட்டரும். ஓகேவாடா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம இன்னும் ஒரு ரெண்டு தான், அதாவது இன்னும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் ஃபீச்சர்ஸில். ஆர்முடைய ஃபீச்சரில் இந்த ஜாசில் டிபிஎக்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? இது வந்து பார்த்தோன்னா இந்த டிபிஎக்ஸ்னால் என்னென்னு பாரு, டைரக்ட் பைட் கோட் எக்ஸிக்யூஷன். ஓகேவா? அப்போ இந்த ஆர்ம் ப்ராசஸர் வந்து டு எக்ஸிக்யூட் தி ஜாவா பைட் கோட் இன் ஹார்ட்வேர் ஆஸ் அ தேர்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்டு அலாங் வித் எக்ஸிஸ்டிங் ஆர்ம் அண்ட் தம் மோட். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா நம்ம ப்ராசஸரில் வந்து ஆர்ம்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது. ஆர்முக்குன்னே ஒரு ப்ராசஸர் 32 பிட் ப்ராசஸர் இருக்குது. அதுக்குன்னு 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக வேணும்னாக்க 16 பிட்டில் பை யூஸிங் தி தம் செட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த 2 மோடு தான் பார்த்தோம் இல்லையா? இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த ஜாசல் டிபிஎக்ஸுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஜாவா பைட் கோடை அதால் ஹார்ட்வேரில் ரன் பண்ணிக்க முடியும்.
ஓகேவா? இதனால என்ன அட்வான்டேஜ்? ஒரு சில கேம்ஸ் வந்து இப்போ அந்த தே கேன் ரன் ஒன்லி வித் ஜாவா அப்படின்னாக்க, அதெல்லாம் வந்து எதில யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த ஜாசல் டிபிஎக்ஸ் இருக்கிறதுனால, அந்த ப்ராசஸர்ல அதையும் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ இந்த ஜாவா எம்இ கேம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதனால எக்ஸிகியூஷன் ஸ்பீடும் வந்து அதிகமாகுது. ஏன்னா இட் சப்போர்ட்ஸ் ஆர்ம், தம்ப் அண்ட் ஆல்சோ தி ஜேபிஎக்ஸ் ஜாசல் டிபிஎக்ஸ் எக்ஸிகியூஷன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து த ஒர்க்கிங் ஆஃப் ஜாசல் டிபிஎக்ஸ். ஜாசல் டிபிஎக்ஸ்ங்கிறது ஒரு டைரக்ட் பைட் கோட் எக்ஸிக்யூஷன். நேராகவே அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதுதான் டைரக்ட் பை கோட் எக்ஸிக்யூஷன். ஓகேவாப்பா? இப்போ லாஸ்ட்டாக பாரு ஆப்ரேட்டிங் மோட்ஸு. மொத்தம் 7 ஆப்ரேட்டிங் மோட் பார்த்தோம். உனக்கு வந்து அதில் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சின்ன சின்ன இது மட்டும் யூசர், எஃப்ஐக்யூ, ஐஆர்க்யூ அந்த மாதிரி மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. 7 ஆப்ரேட்டிங் மோட்ஸ் இருக்குது. ஆர்ம்க்கு மொத்தம் எத்தனை ஆப்ரேட்டிங் மோட்ஸ் இருக்குது? இட் ஹேஸ் 7 ஆப்ரேட்டிங் மோடு. ஓகேவா? இந்த ஆப்ரேட்டிங் மோடு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து அன்ப்ரிவிலேஜ்டு மோட். யூசர் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணக்கூடிய யூசர் மோடுங்கிறது யூசர் யூஸ் பண்ணக்கூடியது. இதில் வந்து அன்ப்ரிவிலேஜ், நமக்குன்னு எந்த பெரிய ப்ரிவிலேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்போ ஆன் பண்ணாலும் we can work on it. ஓகேவா? இது வந்து அன்ப்ரிவிலேஜ்டு மோடு. ஓகேவா? அடுத்தது ஃபாஸ்ட் இன்டரப்ட் ரெக்வஸ்ட், எஃப்ஐக்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் மோடு இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் மோடில் வந்து இது வந்து ஹை ப்ரிவிலேஜ்னாக்கா அதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த எஃப்ஐக்யூடைய அந்த டேட்டா செட்டு அதனால் ஒரு கண்ட்ரோல் ரெஜிஸ்டரை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு ப்ரையாரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ப்ரையாரிட்டி ஜாஸ்தினாக்க இது வந்து இப்போ நான் வந்து இப்போ எஃப்ஐக்யூ யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு சில அந்த போர்ட்டில் வந்து நான் என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்பி போர்ட்டு வந்து எஃப்ஐக்யூவில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி இருக்குது இல்லையா, அப்போது அதை நான் கனெக்ட் பண்ணுறேன்னா யூஎஸ்பி டிவைஸை ஒன்று கனெக்ட் பண்ணுறேன், அல்லது அதில் வந்து ஏதாவது ஒரு டிவைஸையோ அல்லனா வந்து ஒரு மெமரியோவோ கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த யூஎஸ்பி ஹோல்டரில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இமீடியட்டாக அங்கே ஒரு ப்ராம்ப்ட் வரும் கீழே. நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கிறீங்க, கேம் விளாண்டுட்டு இருக்கிறீங்க, இல்லைனாக்கா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா வாட் எவர் மே பி த திங், அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரும். யூஎஸ்பி டிவைஸ் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கு, அதில் நீங்கள் ஒன்லி சார்ஜிங் பண்ணணுமா இல்லைனா வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்கும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த யூஎஸ்பி போர்ட் வந்து எதில் போய் கனெக்ட் ஆகிருக்கு? நார்மல் ரன்னிங் போர்ட்டில் இல்லை, அது வந்து ஒரு ஃபாஸ்ட் இன்டரப்ட் ரெக்வஸ்ட் போர்ட்டில் போய் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ ஃபாஸ்ட் இன்டரப்ட் ரெக்வஸ்ட்னா ஹை ப்ரையாரிட்டி. அதில் என்ன இன்சர்ட் ஆனாலும் அந்த போர்ட் வந்து என்ன பண்ணும், மித்த எல்லா ஒர்க்கு ரன் ஆகிட்டு இருந்தாலும் இட் கேன் கிவ் அ ப்ராம்ப்ட், ஒரு ப்ராம்ப்ட் அதால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஓவர் ரைட் பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே அதால் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சச் இஸ் செட் டு பி எ ஃபாஸ்ட் இன்டரப்ட் ரெக்வஸ்ட். அதுக்கு ஹை ப்ரையாரிட்டி இருக்கும். ஐஆர்கியூனா என்னது? நார்மல் இன்டரப்ட் ரெக்வஸ்ட். ஓகேங்களா? ஹை ப்ரையாரிட்டியாக இருக்காது, பட் இட் இஸ் ஹேவிங் சம் ப்ரையாரிட்டி. என்டர்டு ப்ரையாரிட்டி, என்ன ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோமோ அந்த ப்ரையாரிட்டி வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து சூப்பர்வைசருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சூப்பர்வைசர் மோடுங்கிறது என்டர்ட் ஆன் ரீசெட் வென் அ சாஃப்ட்வேர் இன்டரப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட். அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போதே அதில் ஒரு இன்டரப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ நார்மலாக இது ட்ரை கேட்ச் அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க இல்லையா? ஒரு பைத்தான் கோட் எழுதும்போது ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷன் அப்படிலாம் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னென்னாக்கா, ட்ரை திஸ் கோட் இஃப் தெர் இஸ் எனி எக்ஸப்ஷன் ஆர் வார்னிங் இந்த மாடியூல் ஆஃப் பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு ப்ரோக்ராம்லேயே கொடுப்பீங்க. ஸோ சச் டைப் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் ஆர் கிவன் இன் தி சூப்பர்வைசர் மோட். சூப்பர்வைசர் மோடில் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்டரப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறமா அபார்ட்னா ஓஎஸோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? ஓஎஸ்னா என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து இந்த அபார்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது மெமரி ஆக்சஸ் வயலேஷன்ஸ், அதாவது மெமரி ஆக்சஸை நீ பண்ணக்கூடாத அளவுக்கு ஸ்டாப் பண்ண முடியும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாலனா அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? அந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு பேர் அபார்ட் மோடு. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் போய் மெமரியில் எடுக்க முடியாது, அந்த டேட்டாவை எடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? that type of operation is stopped or it is not allowed for you. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதுக்கு, அந்த மாதிரி வரக்கூடிய மெசேஜுக்கு பேர் அபார்ட். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் அலவுடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? யூ ஆர் நாட் அலவுட் டு டூ தட். அப்போ ஆக்சஸ் வயலேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுதான் அபார்ட்னு அர்த்தம். அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் மோட் ஆஃப் ஆர்ம். அடுத்தது அன்டெஃப். It is used to handle undefined instructions. ஓகேவா? ஸோ அன்டிஃபைன்டுனாக்கா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் நாட் டிஃபைன்டு ஆல்ரெடினா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் மோடு தான் அன்டெஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. மேக்ஸிமம்
அப்போ நம்ம படிச்சிருப்போம் நம்மளுடைய பைத்தான்லலாம், பைத்தான் அண்ட் சியில் டிஃபைன் டிஃபைன்னு கொடுப்போம் இல்லையா? டிஃபைனிங்னா இந்த மாதிரி வார்னிங் வந்ததுன்னா இப்படி பண்ணணும். இல்லைனா த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து வேறெவர் நம்ம ஒரு இந்த வேரியபிள் வந்ததுன்னா இதுக்கு இந்த டேட்டாவை வந்து டிஃபைன் பண்ணுறேன். நீங்களாக ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணால் கூட யூ கேன் டிஃபைன் இட். இப்போ அன்டிஃபைன்டுனா சச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் ஆர் நாட் டிஃபைன்டு. ஓகேவா? அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் மோடு தான் வந்து அன்டிஃபைன்டு ஆப்ரேஷன் மோடு. தென் லாஸ்ட் ஒன் சிஸ்டம். ஓகேவா? அப்போ யூசர் மோடு மாதிரியே ஒரு ப்ரிவிலேஜ்டு மோடு இருக்குன்னா அதான் சிஸ்டம் மோடு. நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? நார்மலாக யூஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் சிஸ்டம் மோட் அண்ட் யூசர் மோட் ஆர் கோயிங் டு பி த சேம். ஓகேவா? அப்போ இவ்வளோத்தையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்ம் ப்ராசஸர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம். அதாவது ஒன்லி நாட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்லித்தரல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே மட்டும் சொல்லித்தராமல் ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாராவது ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டால் கூட நம்மளால் ஆர்ம் ப்ராசஸராக நான் படித்தேன், அது 32 பிட் ப்ராசஸர் அது. ஏன்னா பசங்க வந்து கண்டினியூஸாக படிப்பாங்க. ஒரு வைவாவில் போய் உட்காந்து கேள்வி கேட்டோம்னாக்க தே வில் கெட் டோட்டலி கன்ஃபியூஸ்டு. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் எத்தனை பிட் நீ ப்ராசஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது தே கெட் கன்ஃபியூஸ்டு. அப்போ வந்து நம்ம எப்படி படிக்கணும்னா இந்த மாதிரி பேப்பர் வந்து ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிச்சுட்டே வரணும். அதால் 32 பிட் ப்ராசஸிங் வந்து பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? தம் செட் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு ஸ்டாண்ட் பை இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மாதிரி தான். 16 பிட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இதை வச்சு பண்ணிக்கலாம். ஆல் தம் செட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேன் பி டன் பை யூசிங் ஆர்ம் ஆல்சோ, பட் ஆர்ம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் cannot be done by using thumb instruction set. ஓகேவா? வைஸ் வர்சாவை அதை அலோவ் பண்ணாது. பைப்லைனிங் மல்டி டாஸ்கிங் பாசிபிள். டெம்பரவரி மெமரி ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ARM7 வந்து வான் நியூமன் டைப் பஸ் ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணோம். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கிள் மெமரி யூஸ் பண்ணி டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சேவ் பண்ணிக்கும். ஹார்ட்வேர்ட் ஆர்கிடெக்சர் வந்து ARM9 ப்ராசஸரில் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து செப்பரேட் பைப்லைனிங் கொடுத்துருப்பாங்க. செப்பரேட்லி ஸ்டோர்ஸ் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா செப்பரேட்லி. ஓகேவா? அடுத்தது டீபக் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த டீபக்கிங் அண்ட் டெஸ்டிங் அந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரே கான்செப்டில் பார்த்தோம். டீபக்கிங் இன்டர்ஃபேஸ் ஜேடாக்ங்கிறத பார்த்துட்டு ஐசிஇ மேக்ரோ செல் வந்து அதுக்கு நெசசரியான ஆப்ரேஷன்ஸை அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். whenever there is a debugனா what the OS has to perform. OS வந்து என்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த ஐசிஇ மேக்ரோ செல் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? தென் ஜாசல் டிபிஎக்ஸ்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஹையர் எண்ட் ப்ரோக்ராமிங் நார்மலாக ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இல்லாமல் நீ வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா மாதிரியான ஒரு லாங்குவேஜில் இஃப் யூ வாண்ட் டு ரன் எனி திங், அப்போ அந்த ஹையர் எக்ஸ்டென்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியது இந்த டைரக்ட் பை கோட் எக்ஸிக்யூஷன்ஸு. அதுக்கப்புறம் ஆல் டைப் ஆஃப் பிட் டேட்டா டைப் ப்ராசஸிங் வந்து பாசிபிள் நம்மளுடைய ARM7 ஆர்கிடெக்சரில். அதுக்கப்புறம் மோட்ஸ் பார்த்தோம். நிறைய மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், அபார்ட் சிஸ்டம் மோடு, அன்டிஃபைன்டு மோடு, யூசர் மோடு. அப்புறமா இன்டரப்ட் ரெக்வஸ்ட்டில் 2 டைப் பார்த்தோம். ஒன்று ஃபாஸ்ட்டு, ஒன்று நார்மல். இதில் ஏதாவது டவுட் இருக்காடா உனக்கு விஜய்? இது ஈஸியாக தானே இருந்தது. இதில் வந்து எப்படின்னா நிறைய 2 மார்க்ஸு அது மாதிரி அதாவது 1 மார்க் கொஸ்டின் அது அந்த மாதிரி நம்ம ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை படித்து வச்சுக்கிடணும். ஓகேங்களா? இந்த ஆப்ரேட்டிங் மோட்ஸ் எல்லாம் மேபி கேட்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஒன்ஸ் ஐ சி யுவர் கொஸ்டின் பேப்பர் ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்பிளிட் அப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியல. 2 மார்க் உண்டாடா? என்னடா? ஃபுல்லாவே கோடிங் தான். ஓஹோ. நீ எதுக்கும் என்னோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் அனுப்புங்க. ஏன்னா ஏன் நான் அப்படி கேட்குறேன்னா இந்த உங்களுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் யூனிட்லேயுமே பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் தியரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இந்த எலக்ட்ரானிக் விங்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குமே அது எப்படி இவங்க ஒருவேளை அவங்க கேட்கவே மாட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் தட். அதாவது ஓகே நம்ம ஃபுல்லாகவே வந்து தே ஆர் கோயிங் டு இதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இந்த எலக்ட்ரானிக் விங்ஸில் இந்த ஆர்ம் வந்து இது ஒரு செப்பரேட் யூனிட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்ம் பேசிக்ஸில் வந்து உங்களோட ஏடிசி, டேக்கு, I2C, PWM, VWM, SPI, வாட்ச்டாக் டைமர் இது எல்லாம் சேர்ந்து தான் உங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் யூனிட்டு.
இதில் வந்து இவ்வளோ டேட்டா இருக்குது, இது எல்லாத்தையும் ஓவர்ரைடு பண்ணிடுவாங்களா? இப்போ இந்த ரெஜிஸ்டர்ஸு இதெல்லாம் படிக்க சொல்லி தர மாட்டாங்களா? ஆக்சுவலி நான் உங்களுக்கு கிளாஸ் பிபிடி சென்ட் ம் பண்ணிருக்கேன். லவுடராக பேசி எனக்கு கேட்க மாட்டேங்குது. மேம் நான் உங்களுக்கு கிளாஸோட பிபிடி பிடிஎஃப்லாம் அனுப்பியிருக்கேன். ஓகே கொஞ்சம் ஐடியா வரும். ஓகே 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 சரி ரைட், அதை அனுப்புங்க ஓகேங்களா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ப்ரோக்ராம் நடத்துவோம், ஆனால் ப்ரோக்ராம் வந்து ஒரு 30% தான் இருக்கும். இது எல்லாமே அந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எல்பிசி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் இருக்கும். இப்போ எஸ்பிசி இன்டர்ஃபேஸு, டேக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் 100% வந்து ப்ரோக்ராமிங் பேப்பர் கிடையாது இது எம்படட் வித் இன்டர்ஃபேஸிங் வந்து. அதனால தான் நீங்கள் எனக்கு அந்த பிடிஎஃப் அனுப்புங்க. அப்போ நம்ம ஆனால் வந்து தியரி இல்லாமல் பிகாஸ் ஒரு கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சாங்க. என்னம்மா? எங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சாங்க. ஆமாம், அந்த क्वेश्चन பேப்பர் இருக்கு. அந்த 3 क्वेश्चंस இருக்கு. அது இப்போ அனுப்பலாம். அனுப்புங்க. ஆனால் நான் பார்த்தேன் உங்களுடைய அந்த அசஸ்மெண்ட் பேட்டர்னில் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் வந்து தே கேன் ஆஸ்க் குவிஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, அப்படி தானே? ஆனால் இப்போ உங்களுக்கு யூனிட் வைஸ் வரக்கூடிய அசஸ்மெண்ட்டும் அப்படி கேட்க போகிறாங்க. அதுவும் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் தானா? இப்போ நீங்கள் அனுப்பியிருக்கிறது எல்லாமே அதானா? திஸ் ஒன். ஓகே ஓகே. இப்போ விஐடி மாதிரி தான் அவங்களும் கேட்குறாங்க. அசியூம் ப்ராசஸிங்கு, ஃபைண்ட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர் ஆஃப்டர் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் தி ஐசோலேஷன். ஓகே. For the code, illustrate the 32-bit binary encoding value. Explain the execution of the following instructions using the pipeline by each cycle and identify the pipeline hazard in the following code. இது வந்து எப்போ நடத்துனாங்க? இதுக்கு முன்னாடி நடத்தி முடிச்சிட்டாங்களா? ஓ, ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்குன்னு? ஓகே ஓகே. ஆனால் ஃபுல்லாக தியரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளாஸஸ்ல சொல்லி வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் பிளிங்கிங். எல்லா சப்ஜெக்ட்டும் அவங்க அப்படிதான் பண்றாங்க. என்னடா? எல்லா சப்ஜெக்ட்டும் அவங்க அப்படிதான் பண்றாங்க. சொல்லி கொடுக்கிறது மட்டும் தியரி சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாம் இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி क्वेश्चंस மட்டும் அப்படி கேக்குறாங்கனா? ஓகே சரிடா. ஓகே, நீ அனுப்பி விட்டுருக்கறல்ல, இப்போ இது எல்லாமே உங்களுடைய சிலபஸ்ல தானே இருக்கு, நீங்க அனுப்பி விட்டுருக்கிறது எல்லாமே. ஓகே, நம்ம இப்போ அந்த இவங்க அனுப்புன பிடிஎக்ஸ் வச்சு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கொண்டு போலாமா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அது? क्वेश्चन அண்ட் ஆன்சர் ப்ரோக்ராம்ஸ். ஓ, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வித் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் அரே எல்லாம். ஓகே, அப்புறம் பேசிக்காக நம்ம கடகடன்னு முதல்ல கான்செப்ட்ஸை பார்த்துருவோம்டா. பார்த்துட்டு தென் வில் கோ டு ப்ரோக்ராமிங். ஓகேவா? அட்லீஸ்ட் இன்னும் ஒன் மோர் கிளாஸில் மட்டுமா அது பார்ப்போம். சரி, ஓகே. இவ்வளோ தானா? யூனிட் 1க்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் இவ்வளோ தானாடா? சரி, ரைட். ஓகே ஓகே. உனக்கு நடத்துனதில் இன்றைக்கி நான் இதோட சேர்த்து இன்னும் ஒரு ப்ராசஸிங் மட்டும், ஆர்ம் ப்ராசஸிங் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன். இது மட்டும் என்னென்னு வேணால் பார்த்துரு. இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு ஆர்ம் ஆர்கிடெக்சர்டா. மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு ஒரு ஆர்ம் ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அதோடைய கம்ப்ளீட் டயக்ராம் அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. யூ கேன் கோ த்ரூ இட். நீங்கள் இதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக பாயிண்ட் ஆஃப் அக்சசபிலிட்டியை வேறு மாதிரி தான் வச்சுருக்கீங்க. பட்டு வாட் இஸ் சிஸ்க் ரிஸ்க் அதெல்லாம் கூட இதில் கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஒரு ஆர்ம் பேஸ்டு மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டோட ஒர்க்கிங் என்ன, அதுக்கப்புறமா அதோடைய ஃபீச்சர்ஸ், நார்மல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் அதெல்லாம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது பைப்லைனிங், தம் டெக்னாலஜி அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருப்பாங்கனாக்கா, ஆர்ம் ப்ராசஸருடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஒரு ஆர்ம் ப்ராசஸரை நீ சூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டை நீ எப்படி சூஸ் பண்ணுவ? ஏன்னா வந்து
இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து நம்பர் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு சிஸ்டம் டிசைனிங் யூ ஹவ் டு சூஸ் தி அப்ராப்ரியேட் ஆர்ம் ப்ராசஸரும் பெரிஃபரல்ஸும் சூஸ் பண்ணுறது தான் சிஸ்டம் டிசைனிங்பாங்க. தென் டிசைன் தி ஹார்ட்வேர் அண்ட் ஆல்சோ சாஃப்ட்வேர், எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க, வாட் இஸ் கோயிங் டு பி த மெமரி ப்ராசஸிங் யூனிட் எல்லாமே டிசைன் பண்ண பிறகு தென் கோ ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களோ தட் இம்ப்ளிமெண்டேஷன் ஹேஸ் டு பி டிசைடட். டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் டூல்ஸையும் வந்து யூனிட் டெஸ்டிங்காக, அதில் இன்டகிரேஷன் டெஸ்டிங்கு, சிஸ்டம் டெஸ்டிங்கு, டீபக்கிங், இது எல்லாமே வந்து தீஸ் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் அவைலபிள் ஃபார் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறமா ஆப்டிமைசேஷன், பெர்ஃபார்மன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக தே வில் ஃபைன் டியூன் த கோட். அண்ட் ஃபைனலி டிப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து யார் வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட் பிளேஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய பிளேஸில் கொண்டு ரன்னிங் த ப்ராஜெக்ட், அதான் டிப்ளாய்மெண்ட். ஸோ அதுக்கான டெஸ்ட் பிளான்ஸும் மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட் வில் பி டன் பை தி டிப்ளாய்மெண்ட் டீம். ஸோ இதுதான் வந்து நார்மல் ப்ராசஸ் ஹவு தி ஆர்ம் ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன். தென் ரிஸ்க் அண்ட் சிஸ்க் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டயக்ராம் கொடுத்து, இதுக்கும் வந்து தே ஹவ் காட்டன் பிளாக் டயக்ராம். இதில் ரிஸ்க் அண்ட் சிஸ்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் விச் யூசஸ் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அண்ட் டீகோடர் ஃபார் ப்ராசஸிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அதுக்கப்புறமா இந்த டேட்டா பேத்து, டேட்டா மெமரி, இந்த கோட் வேர்டு, ப்ரோக்ராம் மெமரி, இதெல்லாமே வந்து சிஸ்க்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இட் யூசஸ் எம்பிசி அண்ட் எம்பிஎம். ஓகேங்களா? இது ரிஸ்க் ஆர்கிடெக்சருக்கும் சிஸ்க் ஆர்கிடெக்சருக்கும் என்ன வித்தியாசம்னு பாரு. அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ரிஸ்கில் கம்பேர் டு சிஎஸ்சியில், ஃபியூவர் இன்ஸ்ட்ரக்ஷனு, அட்ரஸிங் மோட்ஸ் கம்மியாக இருக்கும். தென் கன்சியூம்ஸ் லோ பவர், ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் இருக்கிறதுனால பவர் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். தே ஆர் ஹைலி பைப்லைன்டு, தே கேன் ஒர்க் இந்த பைப்லைன்டு ஃபேஷன். ஹைலி பைப்லைன், லெஸ் பைப்லைனுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் it concentrates on software to maximize the performance and requires more memory RAM memory வந்து அதிகமாக தேவைப்படும். இதெல்லாம் தான் வந்து ரிஸ்க் அண்ட் சிஸ்கில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் எம்பிசி எம்பிஎம் அப்படிங்கிறது என்னென்னாக்க இது வந்து ஒரு ப்ரோக்ராம் கவுண்டர் தான். நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சிஸ்கில் பொறுத்த வரைக்கும் எம்பிசிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் கவுண்டர், அது மைக்ரோ ப்ரோக்ராம் கவுண்டருமாங்க. தி கால் இட் அஸ் அ மைக்ரோ ப்ரோக்ராம் கவுண்டர். அதுக்கப்புறம் எம்பிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ மைக்ரோ ப்ரோக்ராம் மெமரி. இங்கே வந்து டீகோடர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதை யூஸ் அ மைக்ரோ ப்ரோக்ராம் மெமரி. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் கண்ட்ரோலிங் த மெமரி ஃபார் ஸ்டோரேஜ். ஓகேவா? இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் மெமரியாக இருக்கும். அது வந்து 6 சிஸ்க் ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இந்த எம்பிசி அண்ட் எம்பிஎம், மைக்ரோ ப்ரோக்ராம் கவுண்டர் அண்ட் மைக்ரோ ப்ரோக்ராம் மெமரி. வேரஸ் இன் ரிஸ்க் ஆர்கிடெக்சர் வி ஆர் யூசிங் ஒன்லி த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அண்ட் டீகோடர். ஓகேங்களா? மித்ததெல்லாம் சேமாக தான் இருக்கும். இது வந்து ரிஸ்க் அண்ட் சிஸ்க் ஆர்கிடெக்சருடைய கம்ப்ளீட் ஆர்கிடெக்சருடைய இது. இப்போ இந்த டேட்டாலாம் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். பட் எனக்கு ஆஸ் பர் யுவர் திங் வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் இன் தி கோடிங் அண்ட் டிபெண்டிங் அப்பான் த கோடிங் ஒன்லி தே வில் பி ஆஸ்கிங் த கொஷின்ஸ் இல்லையா? ஸோ